ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டி எல்லாரும் வச்சுட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாகலை சேவியர்மானோட எபிசோட் நம்பர் 90 தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சாயும் ஒரு ஹவுஸ்க்கு வந்திருப்பாங்களே, அந்த ஹவுஸோட டாப்புக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சுப்புனி சப்புனி மங்குனிங்கிற மாதிரி 3 ஜாம்பிஸும் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஜாம்பி இருந்துக்கிட்டு மொக்க மண்டை ஜாம்பிட்ட தலை நீங்கள் மட்டும் சொல்லுங்கள், நான் போயிட்டு அந்த மண்டையை நான் முடிச்சு விட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. இந்த மொக்க மண்டை ஜாமியும் இல்லை அது வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவும் சாயு நான் நினைக்கிறது சரியாக இருந்தா அந்த மொக்க மண்டை ஜாம்பி தான் இதுங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதோட ஒரு சைடில் இருக்க மற்ற 2 ஜாம்பிஸும் அதுதான் கண்டிப்பாக அது கண்ட்ரோலில் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சாயிட்டு சொல்ல, சாயும் பார்த்தீங்கன்னா பிரதர் அப்போ அதுக்கு அர்த்தம் இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் ரவுடி மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்மளை இது வரைக்கும் துரத்திட்டு வந்தது இதுக்கு தானா, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை முறுக்கிட்டு சண்டைக்கு போகிறா. அப்போ நம்ம ஹீரோவும் இருமா அதெல்லாம் வேண்டாம் அண்ணன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு இதுக்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் இது கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக எப்படியாச்சும் நான் இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசு நினச்சிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொக்க மண்டை ஜாம்பி இருந்துட்டு ஹீரோவை கை காமிச்சு டேய் தம்பி ரெட்டு போயிட்டு அந்த தலையனோட தலையை விட்டு எடுத்துகிட்டு வாடா, அப்போ தான் ஊரில் இருக்க மற்ற ஜாம்பிஸுக்கும் அண்ணன் யாருன்னு தெரியும், பக்கத்தில் இருக்க அந்த செல்லத்துக்கும் அண்ணன் யாருன்னு தெரியும். சரி தலை நான் போயிட்டு அந்த தலையனோட தலையை வெட்டி அவனுக்கு பயம்னா என்னென்னு காமிச்சிட்டு வரேன் தலை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா சண்டை கிளம்ப அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் அபிலிட்டி யூஸ் பண்ணி அட்டாக் கூடிய ஜாம்பியா, அதனால ஃபயர் அபிலிட்டி யூஸ் பண்ணுது. அப்போ ஹீரோவும் அவனோட ஃப்ளேமை யூஸ் பண்ணி தடுத்துடுறான். ஹீரோவும் ரெட் ஜாம்பி சண்டை போடுற அந்த டைமிங் யூஸ் பண்ண இந்த ஐஸ் ஜாம்பி நம்ம ஹீரோ ஃப்ரீஸ் பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் பண்ண வருது. ஹீரோவும் அதோட அட்டாக்லேருந்து எப்படி தடுத்துடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா சாயை பார்த்துட்டு சாயிச்சலும் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறா, அண்ணன் மலக்க கோவத்தை இந்த நேரத்தில் காமிச்சு பழி வாங்கிறதா அப்படின்னு அவனு சொல்ல, ஓ இப்போ தான் அந்த தங்கச்சியோட அருமை தெரியுதுல்ல, சரி போனால் போது எங்கள் அண்ணனாச்சும் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் ஜாம்பி மேலே அவளோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேர் மாதிரி போட்டு அதை அட்டாக் பண்ணுறான். அப்போ ஹீரோவும் அதை பார்த்துட்டு அப்படி அடி தங்கச்சி தூக்கி போட்டு அதை மிதி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருந்த இரும்பு ராடை யூஸ் பண்ணி அதை போய் குத்த, அதுவும் பார்த்தீங்கன்னா என்னடா காமெடி பண்ணுறியா, இதை வச்சு என்ன முடிச்சு விட்றியா, தேக்கு முடிஞ்சா குத்தி பாரு அப்படின்னு அது சொல்ல, நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஃபயர் அபிலிட்டி யூஸ் பண்ணி இரும்பு ராடை வச்சு அதோட நெஞ்சில் ஓட்டையை போட்டுடலாம். என்னடா நீ நெஞ்சில் ஓட்டப்பட்ட குத்துன்னு சொன்னதுக்கடா குத்திட்ட அப்படிங்கிற மாதிரி அது பார்க்க, நீ தானடா சொன்ன குத்துன்னு அதான் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுகிட்ட சொல்லிட்டு அதை அப்படியே தள்ளி விட்டதுக்கப்புறம் அதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், ஆனால் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ போயிட்டு அந்த சாயுவை போய் ஒளிஞ்சுக்கிட சொல்கிறான். சாயுவும் போயிட்டு மெதுவாக பூ மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இந்த ஐஸ் அம்பியும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வாழை போட்டு விட்டு அப்படியே ஹீரோ கதையை முடிச்சு விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாழை போட அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 42 முடியுது. சாப்டர் 43 ஓப்பனோம்னா சாய் ஒளிய போயிருப்பாள். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆல்ரெடி அங்கே இருப்பான். அவளை அதை பார்த்துட்டு டேய் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்க, அப்போ ஹீரோவும் அவளை பார்த்துட்டு உடனே என்னோட என்ட்ரன்ஸ் எபிலிட்டி டிசபிள் பண்ண அப்படின்னு கேட்குறான். அவளும் எதுக்குண்ணா, ஆனால் நீ என்ன அவள் அப்புறம்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே இழுக்க, ஹீரோவும் எனக்கு பேச டைம் இல்லை, எனக்கு என்னோட லிமிட்டேஷன் என்னென்னு நல்லாவே தெரியும், நான் சொன்னதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்ல அவளும் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டேஷனை ஆஃப் பண்ணி விட்டுறான். அப்போ பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல இந்த ஹீரோ காணாமல் போயிடுறான். இதை பார்த்துட்டு அந்த ஜாம்பிஸும் மாப்பிள்ள என்னடா இவன் எங்கடா மாயமாக மறந்தான், இது என்னடா புதுவிதமான பொருள் வித்தையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்த்துட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுக்கு பின்னால் வந்திருப்பான். வந்துட்டு டேய் தம்பி அங்கே என்னடா தேடிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே இருக்கண்டா அண்ணன் வந்து முடிஞ்சால் தொட்டு பாருங்கடா அங்கே ஒய்யால அப்படின்னு ஹீரோவும் கூப்பிட அந்த ஜாம்பிஸா மாப்பிள்ள இங்கே இருக்கான்டா திரும்பி பொருள் தேவைப்பட்டு அவன் மாயமாக மறையக்குள்ள வாடா அவனை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் பாஞ்சு அப்படியே அட்டாக் பண்ண வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபயர் ஜாம்பியை கிட்ட மாட்டிக்கிட்டான். நான் கூட டாச் பண்ணிடுவான்னு நினச்சேன் கைஸ், ஆனால் ஈஸியாகவே மாட்டிக்கிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொக்க மண்டை ஜாம்பியும் பரவாயில்ல என்னோட இடத்துக்கே வந்து என்னையே அட்டாக் பண்ண வந்திருக்குன்னா நீ பெரிய ஆளாக தான் இருக்கணும், ஆனால் என்ன பண்ணுறது இப்போ என் கையாலேயே சாக போறியே, இதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அது பின்னால் வந்து நம்ம ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ வந்துட்டு அதோட மண்டையில் ஒரு ஓட்டையை போட்டிருப்பான். இதை பார்த்து மற்ற 2 ஜாம்பிஸும் ஷாக்காகி அப்படியே அலறிக்கிட்ட ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கோம். அதுங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே கீழே வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஜாம்பிஸும் அந்த மொக்க மண்டை ஜாம்பிஸ் கண்ட்ரோலில் இருந்ததுனால அதுங்களால ஒன்றும் பண்ண முடிஞ்சிருக்காது. இந்த டைமிங் யூஸ் பண்ண நம்ம ஹீரோ அதுங்களையுமே போட்டு தள்ளிடுறான். ஆக்சுவலாக கைஸ் இங்கே தான் ஹீரோ ஒரு மாஸ்டர் மைண்ட் பிளான் போட்டிருப்பான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் சண்டை போட்டது அந்த 2 ஜாம்பிஸ்கிட்டையும் அந்த க்ளோன் தான். அந்த டைமிங்கில் சாய்விட்டு அவனோட என்கன்ஸ்மெண்ட் எபிலிட்டி ஆஃப்னு சொல்லிட்டு அந்த க்ளோனை மறைய வச்சுருப்பான். அந்த க்ளோன் மறைஞ்சு போனதுக்கப்புறம் திரும்பவும் என்கன்ஸ்மெண்ட் எபிலிட்டியை போட சொல்லிட்டு அந்த க்ளோனை பார்த்திங்கன்னா அதுங்களை பின்னாடி வர வச்சுருப்பான். அந்த நேரத்தில் இதுங்கெல்லாம் அந்த க்ளோன்கிட்ட சண்டை போட போகும்போது அந்த க்ளோனும் பார்த்திங்கன்னா வேணுக்குன்னு மாட்டிக்கிடும். இந்த நேரத்தில் அந்த மொக்க மண்டை ஜாம்பியோட கார்ட் டவுன் ஆன நேரம், அந்த நேரம் பார்த்து ஒரிஜினல் போய்ட்டு
அந்த மொக்கமண்டை ஜாம்பியை முடிச்சு விட்ருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான் இப்போ இல்லை, அவன் சண்டை போடுறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ஜாம்பிஸ்லாம் துரத்திட்டு வந்தப்போ இந்த பிளானை போட்டிருப்பான். இந்த பிளானை போட்டு முடிச்சு அதோட கதையை முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ அதை பார்த்துட்டு இது ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே என்னோடய பிளான் படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சாய் இருந்துட்டு பிரதர் இங்கே வந்து பாரு, எல்லா ஜாம்பிஸும் இங்கே வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. ஆமாம், இது இயற்கையான விஷயந்தான், இதுங்க கண்ட்ரோல்லேருந்து எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதுங்களே பொட்டியை சத்திட்டு இங்கேருந்து தன்னால் கிளம்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல. அப்போ ஹீரோவும் டிமானிக் பீஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுங்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, ஆனால் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் சாம்பி பக்கத்தில் போய்ட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா அதை அப்படியே லைட்டாக அறுத்த உள்ளே இருக்க எவல்யூஷன் மெட்டீரியல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அப்படி என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காண்பது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு சொல்ல சாயும் என்னண்ணா அப்படின்னு கேட்குறா. அப்போ பார்த்திங்கன்னா ஹீரோ அந்த மெட்டீரியலை எடுத்து கையில் வச்சு அப்படியே காமிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா ஒய்லட் கலர் அப்படியே ஜெம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கு. சாயும் இதை பார்த்துட்டு, ஓ இதுதான் அட்வான்ஸ் எவல்யூஷன் மெட்டீரியலா, இது பார்க்கவே செம்மையாக இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல. அப்போ ஹீரோ இருந்துட்டு சரி இதை நீ என்கன்ஸ் பண்ண, நான் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 2 பேரும் வழக்கம் போல் இதை ஆளுக்கு ஒன்று அடித்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற அவன் சொல்ல. இது ரொம்ப எக்ஸலண்ட்னா, இது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அதை என்கன்ஸ் பண்ணி நம்ம ஹீரோ கையில் கொடுக்குறான். ஹீரோவும் கையில் வாங்கிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணலாம் பார்க்குறான். ஆனால் அவனால் டூப்ளிகேட் பண்ண முடியல. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை வெறிக்க பார்க்க. அப்போ சாய் இருந்துட்டு ஏன்னா உன்னால் இதை டூப்ளிகேட் பண்ண முடியலையா அப்படின்னு அவள் கேட்குறான். ஆமாம், இது என்னால் டூப்ளிகேட் பண்ண முடியல, இவ்வளோ தான் என்னோட லிமிட்டேஷன் போல், இந்த எபிலிட்டிக்கு இதுதான் ஒரு புது லிமிட்டேஷன் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சாப்டர் 43 முடியுது. காய்ஸ், பாஸ்ட் வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நேற்று வந்து புது மானுவா ஒன்று போட்டிருந்தோம், ஆப்டன் மித்திக் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மானுவாவோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மானுவா டெய்லியுமே ஆக்சுவலாக வராது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அது ரொம்ப பெரிய மானுவா. அதனால் நல்லா டீப்பாக ரீட் பண்ணிட்டு முடிஞ்சாலும் உங்களுக்கு ஷார்ட் ஆக்கி போடுறேன். ஏன்னா அதில் ரொம்ப வளவலன்னு ரொம்ப டீட்டெயில்டாக பேசி வச்சுருப்பாங்க, ரொம்ப வளவலான்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியே போடுறேன். ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படியே லைக் போட்டுட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் காய்ஸ். டாடா, பாய்.